நம்ம ஆல்ரெடி ரிச் டாட் புவர் டேட்லேருந்து ஒரு செக்மெண்ட் நான் படித்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஷேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செக்மெண்ட்லேருந்து நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரிச் டாட் புவர் டாட் ஃபுல் புக்குமே வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வீடியோ பார்க்குறவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ரிச் டாட் வந்து எம்ப்ளாயி சிஸ்டமே ஃபியர் ஆஃப் ரீடு தான் வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கு, ஃப்ளோ பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ராப்குள்ளே போயிடாதீங்க, அந்த ஃப்ளோலேயே நீங்களும் வந்து போயிடாதீங்க. அதை தான் வந்து ஸ்கூலில் இல்லை வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே சொல்லி தருவாங்க. நல்லா படிச்சின்னா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகும், அந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் அந்த ட்ராப்குள்ளே போகக்கூடாது. அந்த ட்ராப்குள்ளே போகாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த 2 லெசனும் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இப்போ மைக்குக்கும் ஆத்தருக்கும் வந்து ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக திங்க் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரிச் டாட் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதுக்கப்புறமேட்டுக்கா யோசிக்க ஆரம்பிங்க, என்ன பண்ணலாம், உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆத்தரும் மைக்கும் எப்பவும் போல் மிஸ்ஸஸ் மார்ட்டினுக்கு வந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு எப்பவும் போல் செல்ஃபில் இருக்கிறத எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டு இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாள் வந்து மார்ட்டின் அவங்க வச்சுருக்க காமிக் புக்கெலாம் இருக்குல்ல, அந்த புக்கெலாம் எடுத்து கிழித்து ஃப்ரண்ட் பேஜெல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. மீதி புக்கை வந்து ஒரு கார்பெட் பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆத்தர் இருந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் புக்கெல்லாம் கிழிக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு, இதெல்லாம் வந்து விற்காத பழைய புக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் மறுபடியும் பப்ளிஷர்ஸ்டே கொடுத்துருவோம், ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு மீதியெல்லாம் கொடுத்துருவோம், ஏன்னா க்ரெடிட்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மைக்குக்கும் ஆத்தருக்கும் ஒரு ஐடியா வருது. ஆத்தரும் மைக்கும் மிஸ்ஸஸ் மார்ட்டின்கிட்ட கேட்குறாங்க, எப்போ உங்ககிட்டேருந்து இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு போக வருவாங்க அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மார்ட்டின் சொன்னோடனே இவங்களும் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, யார் வந்து வாங்கிட்டு போவாங்களோ அவங்களுக்காக. அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற பர்சன் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மைக்கும் ஆத்தரும் அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, இந்த புக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, நீங்கள் வந்து இந்த கடையில் வேலை செய்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் இதை ரீசேல் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு, புக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நாங்கள் ரீசேல் பண்ண மாட்டோம், நாங்கள் இந்த புக்கெலாம் எடுத்துக்கிறோம், இதுக்கு மேலே இதே மாதிரி ஏதாவது புக்கு வந்தாலும் நீங்கள் எங்கிட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கும் ஆத்தரும் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மைக்கோட வீட்டில் கீழே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து காமிக் புக் எல்லாத்தையும் அங்கே செட் பண்ணி அதை வந்து லைப்ரரியாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதை லைப்ரரியாக ஓப்பன் பண்ணிவிட்டு என்ட்ரி ஃபீன்னு ஒரு ஃபீ வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு வந்து மைக்கோட தங்கச்சியை வந்து ஹையர் பண்ணி மைக்கோட தங்கச்சியை வந்து அதை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஈவினிங்கில் மட்டும் அந்த லைப்ரரி நடக்கும். டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மைக்கோட தங்கச்சி வருவாங்க லைப்ரரிக்கு. வந்து வர சில்ட்ரன் கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் ஃபீ கலெக்ட் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் படிக்க வச்சுட்டு, ஏதாவது புக்கு மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி 2 hours வந்து இந்த லைப்ரரி நடத்திட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் மைக்கும் ஆத்தரும் வந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் வீக்கெண்டில் இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த லைப்ரரி வந்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய கொஞ்சம் சம்பாரிச்சிட்டும் இருக்காங்க. வந்து மைக்கோட சிஸ்டருக்கு வந்து சேலரிலாம் கொடுக்குறாங்க. மைக்குக்கும் ஆத்தருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வந்து மைக்கோட சிஸ்டர் மாதிரி ஒரு நம்பிக்கையான பர்சன் வந்து கிடைக்காம தேடிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த லைப்ரரிக்கு வர சின்ன பசங்கள்லாம் சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்சு நெய்பர்லாம் வந்து திட்டி அந்த மாதிரி கொஞ்சம் சண்டை பெருசானதுக்கப்புறம் இந்த லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரிச் டாட் நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்னன்னு சொல்லித்தராங்க. இது வந்து எதுக்காக சொல்லித்தராங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் அப்படி ஒன்று சொல்லியே தரதில்லை. ஸ்கூலில் வந்து எம்ப்ளாயி எப்படி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டையும் படிச்சுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்கள் லைஃபு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக வந்து அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்னன்னு அந்த சின்ன வயசு பசங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியாதுல்ல. அதனால் வந்து அவர் வந்து நிறைய ட்ரா பண்ணி காட்டுறாரு. ட்ராயிங் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ரிச் டாட் என்ன சொல்கிறாருன்னா, அசட்டுங்கிறது உங்களுக்கு இன்கம் கொடுக்கும், லைபிலிட்டி வந்து இன்கம் கொடுக்காது.
இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அது என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பாய் இன்கம் வாங்கிட்டுருக்கான். ஹீ மேரிஸ் அ கேர்ள். அந்த கேர்ளுக்கும் வந்து இன்கம் வருது. ஸோ இப்போ வந்து 2 இன்கம் வருது. 2 இன்கம் வரனால 2 இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அது மேண்டேட்ரி. ஸோ அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்களோட லயபிலிட்டிஸ்லலாம் செலவு பண்ணுவாங்க. லைக் கார் வாங்குறது, இல்லை வீட்டுக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்திக்குவாங்க. அப்படியே போக 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 வந்து ஒரு ஹோம் வாங்கலான்னு பார்ப்பாங்க. நம்ம ரொம்ப நாளாக ரெண்டல் ஹவுஸ்லேயே இருந்துட்டோம், ஸோ ஒரு ஹோம் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லோன் எடுப்பாங்க. அப்படியே அந்த வீடுக்காக நிறைய ஃபர்னிச்சர்ஸ் அது இதுன்ட்டு வாங்கி நிறைய வந்து எக்ஸ்பென்ஸை பெருக்கிக்குவாங்க. இன்கம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸையும் அதிகப்படுத்திட்டு அண்ட் தென் இப்போ இன்கம் வர வர எக்ஸ்பென்ஸுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ அவங்க அசெட்டில் வந்து எந்த இன்வெஸ்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்கம் வர அளவுக்கே எக்ஸ்பென்ஸையும் பெருக்கிட்டு தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை அது இதுன்னு அப்படியே எக்ஸ்பென்ஸ் பெருக்கிட்டே போயிட்டே இருக்கும். தென் அவங்களோட மணி ஃப்ளோ வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் இப்படியே போயிடும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட மணி ஃப்ளோவை வச்சு நீங்கள் புவர் பீப்புளா மிடில் கிளாஸா இல்லை வந்து ரிச்சாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. புவர் பீப்புள்னால் அவங்க வந்து லயபிலிட்டிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்கம் வரும், எக்ஸ்பென்ஸ்க்கே கரெக்டாக இருக்கும், அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படி விட்டுருவாங்க. இதுதான் புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோவாக இருக்கும். மிடில் கிளாஸ் இப்படி தான் செலவு பண்ணுவாங்க. இன்கம் வரும், அதை வந்து லயபிலிட்டிஸில் செலவு பண்ணிட்டு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படி சொல்கிறாரு. ரிச் பர்சனோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு அசெட்லேருந்து தான் இன்கமே வரும், அது அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து லயபிலிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய மணி இருக்கிறது வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது. ஏன்னா வந்து ரொம்ப லாட்ரி ப்ரைஸ் நிறைய வின்னிங் ப்ரைஸ் அடித்தவங்க கூட அந்த நேரத்தில் மட்டும்தான் ரிச்சாக இருப்பாங்க, மறுபடியும் அவங்க புவர் ஆகிறத பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய கிரேட் பிளேயர்ஸு இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இல்லை பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஏஜ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா புவராக வந்து மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கிறத பார்த்துருக்கோம். இல்லை வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லாத பார்த்துருக்கோம். அது வந்து ஏன்னா அவங்களோட 20s அவங்க வந்து வந்த இன்கம்மை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதது தான் வந்து அவங்களோட லேட் ஃபினான்ஷியல் அன்ஸ்டேபிளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரிச் டேட் சொல்கிறாரு. ஸோ எப்போ இன்கம் வருதோ அப்போவே நம்ம வந்து அதை அசெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம லயபிலிட்டியை இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து பேசிக்காக ஹோமை வந்து ஒரு லயபிலிட்டியாக சொல்கிறாரு. நம்ம வீட்டில் நம்ம ஸ்கூலில் எல்லாத்தையுமே வந்து நம்மளையே சேஃபாக இருக்க தான் சொல்லி தருவாங்க. லைக் வேலைக்கு போகிற இன்கம் வரும், நம்ம செட்டில் ஆகிடலாம். இல்லை வந்து ஒரு வீடு கட்டினீங்கன்னா வாழ்ந்துடலாம், வீடு கட்டுறது தான் ரொம்ப முக்கியம், வாழ்கிறதுக்கே வீடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ்லாம் சொல்லி அதை நம்ம வந்து ஏன் நீங்கள் வந்து வீடு இவ்வளோ முக்கியப்படுத்துறீங்க அப்படின்னு கூட நம்ம ஏன்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கும் அவங்க வந்து சேஃபாருன்ற இந்த மாதிரி டேக்ஸ்லாம் சொல்லி நம்மளுக்கும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் நம்ம வந்து மிடில் கிளாஸ் லைஃபையே வாழ்ந்துட்டு போயிடுறோம், ரிச்சாகவே ட்ரை பண்ணுறதே இல்லை. இந்த லெசன்ஸ்லாம் வந்து ரிச் டேட் சொல்லி கொடுத்துட்ருக்க மைக்குக்கும் ஆத்தருக்கும் வந்து 16 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுது. அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல வேலைக்கு போவீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்பப்போ வந்து ஏன் என்னால் வந்து நல்லா படிக்கலைன்னு நல்ல வேலைக்கு போகலின்னா பணக்காராக முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் டீச்சரை கேள்வி கேட்டுட்டு அப்படி இருக்காங்க. அது இல்லாமல் ஈவினிங்கில் வந்து ரிச் டேட் கூட சேர்ந்துட்டு அவர் நெகோஷியேட் பண்ணுறது, அவரோட மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது, அவரோட அக்கௌண்டிங்ஸ்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ரொம்ப கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தரோட அப்பா இருக்கார்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி, அவரும் வந்து ஹோமை வந்து அசட்டுன்னு தான் சொல்வாராம். ஆத்தருக்கு வந்து அது ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிட்டு அவங்க ரிச் டேட் சொல்லி கொடுத்த மாதிரியே ஹோம் வந்து அசட் இல்லைப்பா, ஹோம் வந்து லயபிலிட்டி, ஹோம் வந்து நம்ம பெருசாக கட்டினனால தான் நம்மளுக்கு இப்போ அதுக்கான டேக்ஸு, அதுக்கான ஃபர்னிச்சர்ஸு, அதுக்கு காரு எல்லாம் நம்ம வந்து வாங்கி இப்போ நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ வந்து இது வந்து லயபிலிட்டிப்பா, ஹோம் வந்து அசட் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ கூட ஆத்தர்கிட்ட வந்து எல்லோரும் சண்டை போடுவாங்களாம், அது எப்படி நீங்கள் வந்து வீடை வந்து லயபிலிட்டின்னு சொல்லலாம், இது அசட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவாங்களாமா.
ஆத்தர் வந்து சொல்லுவாராம், அசட்டுங்கிறது உங்களுக்கு இன்கம் தரும், ஆனால் வந்து உங்கள் ஹவுஸு உங்கள் பேக்கெட்லேருந்து தான் பணம் எடுக்குது, உங்கள் பேக்கெட்டுக்கு பணம் சேர்க்கல. ஸோ வந்து ஹோம் வந்து அசட் இல்லை அப்படின்னு வந்து வாதாடுவாராம். அவர் ஏன் வந்து அவங்களாம் அப்படி கோவப்படுறாங்கன்னா, அவங்களாம் வந்து ஹோமை எமோஷ்னல் திங்காக எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எமோஷ்னல் திங்கை விட்டுட்டு ஃபினான்ஷியலாக யோசித்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஹவுஸ் வந்து லயபிலிட்டிங்கிறதே புரியும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறார். ஆத்தர் வந்து நீ என்ன சொல்கிறாருன்னா, நான் வீடு வாங்க வேணான்லாம் சொல்லப்பா, நீ வீடு வாங்கிக்கோ, நீ வீடு வாங்கிட்டு அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கு தேவையான காரு, டேக்ஸஸ், இதுக்கான செலவுலாம் இருக்குல்ல, அந்த செலவையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி நீ ஆல்ரெடி ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அசட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து உனக்கு வந்ததுக்கப்புறம் நீ வீடு வாங்கு, அப்போ தான் உனக்கு உன்னால் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். நீ டேரெக்டாக ஒரு அசட்டே வாங்காமல் பெரிய ஒரு லயபிலிட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உனக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாகும், அது உனக்கு இன்கம் கொடுக்காது. அது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறப்போ உனக்கு இன்கம் வர இன்கம் எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே மிடில் கிளாஸ் கேஷ் ஃப்ளோவில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த புக்கில் வந்து ரிச் டேடோட கேஷ் ஃப்ளோ அண்ட் புவர் டேடோட கேஷ் ஃப்ளோ ரெண்டுமே போட்டிருக்காங்க. புவர் டேடுன்னு இவங்க யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கார்ல அவர் தான் புவர் டேடுன்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ ஹி இஸ் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சாலுமே அவரால் வந்து ஃபினான்ஷியலை வந்து ஹேண்டில் பண்ண முடியாததால் அவர் புவராக இருக்கார். ஸோ ஹீ இஸ் புவர் டேட். ஏன் வந்து ரிச் பர்சன் ரிச்சாகவே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்கம்மை வந்து அசட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதை லயபிலிட்டியில் போட்டு எக்ஸ்பென்ஸை பெருசாக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 60,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கார் வாங்கிட மாட்டாங்க. கார் வாங்கினா அதுக்கான பெட்ரோலு, டேக்ஸஸ்ஸு, அதுக்கு க்ளீனிங்க்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பென்ஸ் பெருசாகுதில்ல. ஸோ அவங்க வந்து லைபிலிட்டியில் போட்டு எக்ஸ்பென்ஸை பெருசு பண்ண மாட்டாங்க. அவங்க அசட் வாங்கிட்டு அந்த அசட்லேருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தான் ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து லோவாகவே வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. தென் அவங்க மணி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், அவங்க அசட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து ரிச் ஆகிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நான் கொஞ்சம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக காரு, வீடு, அது இதுன்னு வாங்கிட்டு அதவே ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இன்கம்க்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஸோ அதனால் அவங்க வந்து மணி அவ்வளோ சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அசட்டுங்கிறது உங்கள் பேக்கெட்டுக்கு மணியை தரது, லைபிலிட்டிங்கிறது உங்கள் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறது. ஸோ அசட் டு லைபிலிட்டிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெல்த்துங்கிறது ஒரு பர்சன் இன்றைக்கி அவன் வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு எத்தனை நாள் அவனால் சர்வை பண்ண முடியுங்கிறது தான் வெல்த்து. இப்போ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா சர்வை பண்ண வேணும்னா அவர் வந்து நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கான காசை வந்து இப்போ வச்சுருந்தாருன்னா அவரோட வெல்த் வந்து நெக்ஸ்ட்டு 1 மந்த் இருக்கும். ஸோ அவர் ஒரு நாளைக்கு நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கான வெல்த்தை சம்பாதிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு இந்த 1 மந்த்து இருக்குல்ல, அதில் சம்பாதிக்கிற பணத்தை அவர் வந்து அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் அதிகமாகும். ஸோ அவர் இன்கம் அதிகமாக எக்ஸ்பென்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு தான் உங்களோட எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிச் ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிச் பீப்புள் எப்போவுமே வந்து அசட் தான் வாங்குவாங்களாமா. புவர் பீப்புள் எப்போவுமே அதை வந்து செலவு பண்ணிடுவாங்க. மிடில் கிளாஸ் வந்து தேவையில்லாமல் காரு, வீடு, இன்னும் எதெல்லாம் வாங்கிட்டு அதை வந்து அவங்க அசட்டாக நினச்சிட்டு இருப்பாங்க மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் அப்படி சொல்கிறாரு. நம்ம வந்து நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். நம்மளோட ஓன் பிஸ்னஸை மட்டும் மைண்ட் பண்ணால் போதும். அப்போ தான் நம்மளை வந்து ரிச் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நெக்ஸ்ட் லெசன் நான் சொல்கிறேன்.